கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம். இப்பொழுது நான் பேச விழையும் தலைப்பானது, எல்லா குடும்பங்களிலும் சண்டை சச்சரவு நடக்கிறது. இந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் என்னதாங்க காரணம்? அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதை தீர்க்கும் முறையை பற்றி நான் பேச விழைகின்றேன். குடும்பத்துல கணவன் மனைவி கிட்ட சண்டை நடக்கும், பெற்றோர் மகனிடத்து சண்டை நடக்கும், அலுவலகத்தில் மேலதிகாரி ஊழியர்கள் அவர்களிடத்தில் சண்டை நடக்கும். இதெல்லாம் எதனால வருதுங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். வெரி சிம்பிள் ஆன்சர், கருத்து வேறுபாடு. உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா சண்டை சச்சரவுகளுக்கும் பேசிக்கான ஒரு காரணம் ஒண்ணுன்னா, நான் சொல்லும் வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரிடத்திலும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு, கணவன் மனைவி கிட்ட ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு கணவன் சொல்கிறார். மனைவி இல்லைங்க, வேற சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு சிறிய வாக்குவாதத்தில் என்ன ஆகின்றது? கணவன் தான் சொல்லும் வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனைவியாகப்பட்டவர் தான் சொல்லும் சினிமாவுக்குத்தான் கணவன் செல்ல வேண்டும், இருவரும் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதாவது நான் சொல்லும் வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க, அந்த இடத்துலதான் சண்டையானது ஆரம்பிக்கின்றது. அவா இல்லையேல் இல்லாகும் துன்பம் அகுது உண்டேல் தவா அது மென்மேலும் வரும். வான்புகழ் வள்ளுவனுடைய வாக்கு. துன்பத்திலேயே மிக கொடிய துன்பம் ஆசை. அந்த ஆசை இல்லாமல் இருந்தால் துன்பம் இருக்காது. ஆசை இருந்தா என்ன ஆகும்? துன்பம் தவறாமல் வந்து கொண்டே இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ரெடியூசஸ் ஜாய் அண்ட் பிரிங்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை குறைக்கும். எதிர்பார்ப்புகளே இல்லாம இருக்க முடியுமா? எல்லாமே கணவனுக்கு மனைவியிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், மனைவிக்கு கணவனிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பெற்றோர்களுக்கு மகனிடத்தால் இல்லைன்னா மகளிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், மகளுக்கு பெற்றோரிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா மேலதிகாரிக்கு அவங்க சபார்டினேட்ஸ் கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கீழ்நிலை ஊழியர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்புகளே இல்லாம இருக்க முடியுமா? எதிர்பார்ப்புகள் ஃபண்டமெண்டல் டு த லைஃப். எதிர்பார்ப்புகளை பத்தி குறையே சொல்லல, எதிர்பார்ப்புகள் மிகவும் அவசியம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம்னா வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்திலிருந்தும் நம்மால் விடுபட முடியும். உண்பது மனிதன் செயல், ஜீரணிப்பது இறைவன் செயல். கீதையில கிருஷ்ணர் அழகா சொல்றார். என்ன சொல்றார்? கடமையை செய்வதில் தான் உனக்கு அதிகாரம், பலனில் உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் இப்படி சொல்லிட்டேன்றதுக்காக உன் கடமையை செய்யாமல் இருப்பதில் கவனம் செலுத்தாதே. உண்பது மனிதன் செயல், ஜீரணிப்பது இறைவன் செயல். சாப்பிடுற வரைக்கும் தான் நம்ம கிட்ட இருக்கு. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் தான் நமக்கு அதிகாரம். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா அது எப்படி ஜீரணமாகுது? நம் உடலில் நாம் சாப்பிடும் சாப்பாடு எவ்வாறு ஜீரணமாகிறது அது நம்ம கையில கிடையவே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கிறது. இயற்கையானது தன் கண்ட்ரோல்ல எல்லாமே வச்சுட்டு இருக்கு. ஜீரணிப்பது இறைவன் செயல். அந்த கர்ம யோகத்தை இறைவனாகப்பட்டவன் நாம் சாப்பிடும் சிறிய செயலிலேயே வைத்திருக்கிறார். கடமையை நம்ம நல்லா பண்ணணும். கடமையை நல்லா பண்ணாதான் ரிசல்ட்ஸ் இட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். கடமையை நம்ம சரியா பண்ணலன்னா ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரவே வராது. அதாவது என்னன்னா, the existential responsibility begins wherever individual responsibility ends. இறைவனுடைய கடமையானது, அதாவது ரிசல்ட்ஸ் இறைவன் கொடுக்கக்கூடிய இறைவனுடைய கடமையானது நாம் நம் கடமையை நன்றாக முடிக்கும் பொழுது ஆரம்பமாகிறது. ஆட்டோமேட்டிக்கா சொல்ற எல்லா கஷ்டத்திலிருந்தும் நம்மளால விடுபட முடியும். நான் சொல்லும் வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து, ஏன் மற்றவங்க சொல்கிற வார்த்தையை கடைசி வார்த்தையாக இருக்கட்டுமே. கணவனுக்கு விட்டு கொடுங்களேன், மனைவிக்கு விட்டு கொடுங்களேன், பெற்ற குழந்தைகளுக்கு விட்டு கொடுங்களேன். அடுத்தவர் சொல்லும் வார்த்தையே கடைசி வார்த்தையாக இருக்கட்டுமே. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. வள்ளுவன் கூறிய ஒரு திருக்குறளை கூறி இந்த உரையை முடிக்கிறேன்.
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எந்தெந்த பொருளிலிருந்து ஒருத்தன் விலகி இருக்கின்றானோ அந்தந்த பொருளால அவனுக்கு துன்பம் இல்லை. நான் சொல்லும் வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிட்டால் 98% ப்ராப்ளம் நம் வாழ்க்கையில் இருந்து அகன்றுவிடும். இதோ ஒரு 2% சண்டை இருக்கதான் இருக்கும். வள்ளுவர் இதுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, ஒரு அழகான ஒரு திருக்குறள். உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நிலவிடல். சாப்பாட்டுல உப்பு எவ்வளவு இருக்கோ அந்த லெவலுக்கு தான் வீட்டுல சண்டை இருக்கணும். அளவுக்கு அதிகமாக உப்பு இருந்தால் எப்படி சாப்பாடு எல்லாரும் வேண்டான்னு சொல்லிடுறாங்களோ அது மாதிரி வாழ்க்கையானது அழிந்துவிடும் என்று எச்சரிக்கிறார். சிறிய சிறிய விஷயங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை விட்டு கொடுத்து விட்டால் கஷ்டங்கள் நம் வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன். அது என்னன்னா, இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ், வாழ்க்கையின் சில முக்கியமான முடிவுகள், யாரை திருமணம் செய்து கொள்வது, எந்த படிப்பை படிப்பது, எந்த தொழில் தொடங்குவது, இப்படிப்பட்ட முக்கியமான முடிவுகளை நம் கையில் எடுக்க வேண்டும். பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். வாழ்க்கையில் ஒருவன் உயர்ந்து செல்வதற்கும் தாழ்ந்து செல்வதற்கும் அவருடைய செயல்களே காரணம் என்று வள்ளுவன் கூறுகிறார். Faith, face anything in trusting him. இதுதான் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃபெய்த். எல்லாவற்றையும் இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு வாழ்க்கையை நம்மால் வெற்றிகரமாக நடத்த முடியும். இந்த மாதிரி நாம் வாழ்க்கையை பல கோணங்களில் ஆராய்ந்து நடத்தினால், அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொண்டால் நம் வாழ்க்கை இந்த உலகத்திலேயே மிக சொர்க்கமாக இருக்கும், இன்பமாக இருக்கும், அன்பாக இருக்கும் என்று கூறி இத்துடன் என் உரை